Hello friends, welcome to my channel PK Payanam. நான் உங்கள் PK. சேனல் புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க, மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி 19th of June 2020 இன்டென்ஸ் லாக்டவுன், அதாவது ஃபுல் லாக்டவுன் இன்னிலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பைக் எடுத்துகிட்டு வெளியே போய் பார்க்க போகிறோம். ரோட்டில் எவ்வளோ டிராஃபிக் இருக்குது, ரோட்டில் என்ன நடக்குதுன்றது பார்க்கலாம். லாக்டவுனில் எப்படி இருக்கும். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ், நான் எசென்ஷியல் சர்வீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஆஃபீஸ்க்கு போய் தான் ஆகணும். என்ன லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் என்ன இருந்தாலும் சரி, நான் ஆஃபீஸ் போய் தான் ஆகணும். அதுவும் இல்லாமல் என்கிட்ட அந்த இ-பாஸஸ் கொடுத்துருக்காங்க, என்னோடய ஐடி கார்டு இருக்குது. போலீஸ் செக் பண்ணாங்கன்னா நான் ஷோ பண்ணிவிட்டு போயிடலாம். போலீஸ் அநேகமாக எல்லா இடத்துலையும் செக் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என் வண்டிக்கு என்னோடய பைக்குக்கு பாஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன், நான் அதை உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். பாஸ் இருக்குது, அந்த தென் ஜிஓ லெட்ரேட் எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக ரோடெல்லாம் ஃபுல்லாக காலியாக தான் இருக்குது. ஃபுல் லாக்டவுனோட சீரியஸ்னஸ் தெரியுது. ஓ, ரோட் காலியாக தாங்க இருக்குது. இல்லை, இந்த ரோடு ஆக்சுவலாக எப்பயுமே கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும், மூவிங்லேயே இருக்கும் வெஹிக்கல்ஸ். கொஞ்சம் காலியாக தான் இருக்குது இன்றைக்கி. 1-2 வெஹிக்கல் தான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாங்க போட்டிருக்கு. கடை எதுவுமே இல்லை, ஷாப்ஸ் எல்லாமே க்ளோஸில் இருக்குது. கார்ப்பரேஷன் ஸ்டாஃப்ஸ் இவங்களே எசென்ஷியல் சர்வீஸுங்க. லாக்டவுன் இருக்கோ இல்லையோ போயிட்டு தான் ஆகணும். மார்ச்லேருந்து லாக்டவுனுங்க. நானும் ஆஃபீஸ் போயிட்டு தான் இருக்கேன். ஆனால் எசென்ஷியல் சர்வீஸுன்றதால லீவு, வீட்டில் இருக்கிற இதுவே இல்லை. பரவாயில்லைங்க, ரோடு எல்லாம் காலியாக தான் இருக்குது. யாரும் வெளியில் வரல. ஆக்சுவலாக கொஞ்சம் பயந்துருக்காங்க. எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபாலோ பண்ணுறது தாங்க சேஃபு. சென்னையில் கேசஸ் அதிகமாகிட்டே இருக்குது டே பை டே. கொஞ்சம் ஆக்சுவலாக இந்த லாக்டவுன் ஒரு நல்ல விஷயந்தான் இப்போதைக்கு. இவ்வளோ நாள் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பீரியடில் இருந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ இந்த லாக்டவுன் தேவை தான்.
யாருக்குறீங்களா? அமைதியாக்குது, ரொம்ப ரொம்ப அமைதியாக்குது, தாங்க முடியல. கார்பரேஷன் ஸ்டாஃப்ஸ்க்கு ரொம்ப தேங்க் பண்ணேங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு இதில் அவங்களும் சேஃப்டியாக இருந்துக்கணும். நிறைய ஒர்க் ஆக்சுவலாக அவங்களுக்கு இந்த பீரியட்ஸில், இந்த கொரோனா லாக்டவுன் இந்த பீரியடில் அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகம். அவங்க ரொம்ப தேங்க் பண்ணாங்க அவங்களுக்கு. மலை நல்லா இருக்கியா மலை? ஃபஸ்ட் லாக்டவுன் இப்போ மார்ச்சில் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். லாக்டவுன் டில் அந்த ஜூன் 17th வரைக்கும் இப்போ இருக்கிற மாதிரியே தான் இருந்தது. ரோட்டில் எல்லாம் வெஹிக்கிள்ஸ் இல்லாமல் கரெக்டாக ஃபுல் லாக்டவுனு மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அந்த 17th ஆஃப்டர் 17th ரிலாக்ஸேஷன் கொடுத்த பிறகு பார்த்திங்கன்னா ஷாப்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆயாச்சு. ரோடெல்லாம் ஃபுல்லாக டிராஃபிக் போகிற அளவுக்கு பைக்ஸு, கார்ஸு, வெஹிக்கிள்ஸ்லாம் போக ஆரம்பிச்சிச்சு. வெஹிக்கல்லாம் அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக சென்னைக்குள்ளே, வெளியில் அலோவ் பண்ணல. சென்னைக்கு வெளியில் உள்ளே வர வெஹிக்கிள்ஸ் எதுவும் அலோவ் பண்ணல. உள்ளே சென்னைக்குள்ளே எல்லா வெஹிக்கிள்ஸும் நார்மல் மூமெண்ட்டில் தான் இருந்தது. ஆனால் அப்போ பார்த்திங்கன்னா கொரோனா கேசஸ்ஸு பர் டேக்கு 1000 மேலே ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருந்தது. டெய்லியும் பார்த்திங்கன்னா 1000 கேசஸ் மேலே ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருந்தது. இப்போ இந்த லாக்டவுன் போட்டது ஆக்சுவலாக ஒரு விஷயத்தில் நல்லது தாங்க. கொஞ்சம் கேசஸ் கம்மியாகும். தேவையில்லாமல் வெளியில் போகிறத ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்கள். சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். நம்மளை சேஃபாக வச்சுக்கலாம். நம்மளே பி சேஃப். தட்ஸ் ஆல் ஃபார் த டுடேஸ் vlog. இதோடு முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, சொன்ன விஷயம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பை கைஸ்.